சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியுடைய விக்கெட் கீப்பர் தோனி அவர்கள் லக்னோவுக்கு அணியுடன் பயணிக்க உள்ளாராம். ரிஷப் பண்ட் தலைமையிலான லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிக்கு எதிரான போட்டி மே 15ஆம் தேதி எக்கானா ஸ்டேடியத்தில் நடைபெற உள்ளது. பிளே ஆஃப் சுற்றுல நீடிக்க ருத்ராஜ் கெய்க்வாட் தலைமையிலான சிஎஸ்கேவிற்கு இந்த போட்டி ரொம்பவே முக்கியமானதாக பார்க்கப்படுது. இந்த ஐபிஎல் சீசன்ல காயம் காரணமாக எம்எஸ் தோனி ஒரு போட்டியிலுமே விளையாடல. ஆரம்ப போட்டிகளில் பங்கேற்காத அவர் சீசனுடைய நடுப்பகுதியில மும்பை இந்தியன்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகளுக்கு எதிரான வெளியூர் போட்டிகளுக்கு அணியுடன் பயணிக்க ஸ்டார்ட் பண்ணாரு. காயம் மீண்டும் தீவிரமடைந்ததாக ஒரு பக்கம், அணியுடைய வெற்றி ஃபார்முலாவை தொந்தரவு செய்ய விரும்பாததால விளையாடல அப்படின்னு மறுபக்கம் தகவலுமே வெளியாச்சு. சிஎஸ்கே டெல்லியில 8 விக்கெட் வித்தியாசத்துல வென்ற சமீபத்திய பயணத்திலுமே அவர் இல்ல. இந்த நிலையில எம்எஸ் தோனி நாளை லக்னோவுக்கு பயணம் செய்யக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது. அவர் லக்னோ செல்லும் அணியில ஒரு பகுதியாக இருப்பார் அப்படின்னு உறுதி செய்யப்பட்டிருக்கா. சோ சிஎஸ்கே அணி பிளே ஆஃப்குள்ள முழுவதுமாக நுழைந்து விட்டால் கண்டிப்பாக எம்எஸ் தோனி அவர்கள் சிஎஸ்கே அணியில இடம்பெறுவார் அப்படின்னு சிஎஸ்கே நிர்வாகம் தரப்புல இருந்து ஒரு சில தகவல்களுமே வைரல் ஆகிட்டு இருக்கு. சோ ஆகையால சிஎஸ்கே அணியுடைய அடுத்தடுத்த போட்டிகளுக்கு ரசிகர்கள் அதீத ஆவலுடன் காத்துட்டு இருக்காங்க. பிளே ஆஃப் சுற்றுல தகுதி பெற இன்னும் 2 போட்டிகள் வெற்றியே ஆக வேண்டிய சூழ்நிலையில இருக்காங்க. சோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றத. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.